அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது இஸ்லாமிய நாட்காட்டியின் 7வது மாதமாக கருதப்படும் ரஜப் மாதத்தின் சிறப்புகள், ரஜப் மாதத்தில் செய்து கொள்ள வேண்டிய அமல்கள், அவற்றை செய்வதனால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் போன்றவற்றை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இஸ்லாமிய நாட்காட்டியின் 7வது மாதமாக ரஜப் மாதம் காணப்படுகின்றது. இது ஒரு புனித மாதமாகும். பல சிறப்புகளை ரஜப் மாதம் கொண்டுள்ளது. இது புனித மாதங்களில் ஒன்றாகவும், யுத்தம் மற்றும் தீமைகள் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு மாதமாகவும் காணப்படுகின்றது. இந்த மாதத்தில் ஆண்களும் பெண்களும் அதிகமாக தௌவா அமல்களை செய்ய வேண்டும். இதனால் இறை அருளுக்கான வாய்ப்பும் மன்னிப்பும் அருளும் பெருகும். மேலும் ரஜப் மாதம் 27ஆம் திகதி இரவு நபியவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நாள். அதுதான் இஸ்ரா மற்றும் மிஹ்ராஜ் நிகழ்வுகள் நடந்த நாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாற்று ஆதாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான சிறப்பை ரஜப் மாதம் கொண்டுள்ளது. இந்த சிறப்பான மாதத்தில் அதிக நோன்பு பிடிப்பது, துஆ செய்வது, திக்ர் மற்றும் இஸ்திஃபார் செய்வது சிறப்பான விடயங்களாக காணப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதத்தில் இவ்வாறு பிரார்த்தனை செய்வார்கள்: அல்லாஹ்வே, எங்களுக்கு ரஜப் மற்றும் ஷஹ்பான் மாதங்களில் நற்கருமங்களை செய்யவும் ரமலான் மாதத்தை அடைய அருள் புரிவாயாக. இவ்வாறாக பிரார்த்தனை செய்வார்கள். இந்த பிரார்த்தனை ரஜப் மற்றும் ஷஹ்பான் மாதங்களில் நற்கருமங்களை செய்யுமாறு நமக்கு நினைவூட்டுகின்றது. ரஜப் மாதத்தில் அஸ்தாஃபிருல்லாஹ் என்று அதிகமாக சொல்லிக் கொள்ளுங்கள் மற்றும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அதிகமாக ஸலவாத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். மேலும் ரஜப் மாதத்தில் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நோன்பு பிடிக்க வேண்டும். இது ஒரு சிறப்புக்குரிய ஒரு விடயமாகவும் காணப்படுகின்றது. நிறைய சதக்கா செய்யுங்கள். இவ்வாறாக நற்கருமங்களை புரிவதனால் அல்லாஹ்வின் அருளும் மன்னிப்பும் கிடைக்கின்றது. ரஜப் மாதம் ஒரு இனிய தொடக்கம். ரஜப் மாதம் அல்லாஹ்வின் அருளை பெற அறியாமை, பாவம் மற்றும் உலக பற்றுகளை தவிர்க்க உதவுகின்றது. நம்முடைய செயல்கள் அனைத்தும் இறைவனின் திருப்திக்காகவும் மறுமை வாழ்வுக்காகவும் இருக்க வேண்டும். ரமலானின் உயர்ந்த தருணங்களுக்கான முன்னேற்பாடாக ரஜப் மாதத்தை பயன்படுத்திக் கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்களுடைய ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.